லியோ ஸ்டார் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. நம்முடைய நம்முடைய கேப்டன், நம்முடைய என்ன மன்சூர் அலிகான் சார் கூட இருந்து இந்த டீம், அதான் உங்களை நாங்கள் லியோ ஸ்டார்னே சொல்லிடுறோம் இனிமே. ஆமாம், மிகப்பெரிய சொல்லவே இல்லையாமே. இல்லை, பெரிய டான்ஸர் அப்பாட்ட இருக்கிறா. அவனை என் கூட மோதுவியா நீ? ஏன் அளவுக்கு ஆடுவியா? 640 ரூபா நான் தெரியாது. இந்த படத்துல ஒரு டான்ஸ் காம்படிஷன் உங்க 2 பேருக்கு இருக்கணும். நான் சொல்லிட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லைம்மா, என்னமோ பரவாயில்ல, எப்படி அந்த சீனாவது வச்சிருங்க, 2 பேரும் டான்ஸ் காம்படிஷன் வச்சிருங்க. கதை சொல்லும் போது சொல்லன்றாரு அமீர். கதை சொன்னீங்க ஆனா டான்ஸ் பத்தி சொல்லல அப்படின்றாரு. கண்டிப்பா மன்சூர் அலிகான் சாருக்கு ஒரு நல்ல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்க 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய சென்சேஷனல் யூடியூப் ஹிட் ஆக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அற்புதமான விழாவிற்கு வரவேற்றமைக்கு நன்றி. நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பேசக்கூடாதுன்னு உத்தரவு. எனக்கு ஒரு இனிமையான சம்பவம் இன்னைக்கு. நான் 350 படங்கள்கிட்ட நடிச்சிட்டேன். நான் முதல் நடிப்புக்கு போராட்டிருக்கையில் ஒரு தெலுங்கு படத்தில் நான் நடித்தேன். இந்த சாதனா மேடம், இந்த கதாநாயகியோடு தான். அது மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் நானும் தேடுறேன் எங்கேயாவது பார்ப்பேன்னு இன்ப அதிர்ச்சியாக இங்கே தான் பார்த்தேன். அவங்க அவங்க கூட நடித்தேன். அது நான் சந்தோஷமாகவும் பாக்கியமாகவும் நினைக்கிறேன். அது இந்த மேடையில் சொல்கிறதுக்காக நான் பெருமைப்படுறேன். அவங்களை கௌரவிக்கணும். எனக்கு போட்ட மாலையை கொடு முதல்ல. அதுக்கு தான் நான் இப்போ வாங்கலை. வாங்க மேடம். மிஸ் சாதனா அன்றைக்கி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்காங்கப்பா. எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க மகளாக இருக்குமோ? சாதனா தானே நீங்கள்? அந்த மஞ்சள் சட்டை போட்டுருந்தேன் நான். நீங்கள் பேய் மாதிரி என்னை கொள்ளுவீங்க. இந்த முடியெல்லாம் வச்சுட்டு அந்த ப்ரொடியூசர் காசே கொடுக்கல கடைசி வரைக்கும். சரி, இல்லையே, இவங்க கூட முதல் நடித்த ராசி இன்னைக்கு எத்தனையோ கதாநாயகி கூட நடிச்சிட்டோம். ஏதோ இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஆனால் உண்மையிலே தேடிக்கிட்டே இருந்தேன், இவங்க என்னடா இவங்க எங்கே இருக்காங்க பார்க்கவே இல்லையான்னு. தேங்க்யூ. நன்றி.